ஆரி ஒர்க் ஆர்டர் ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு இருந்ததுனால நான் இன்றைக்கி வந்து ரொம்ப வேலை எதுவுமே வந்து பண்ணல. ஈவினிங் தான் வந்து அந்த ஒர்க் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நைட்டு வந்து டிஃபன் சாதனா தான் வந்து பண்ணுறேன். சப்பாத்தி நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஈவினிங்கே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு பாதாம் பீஸும் சப்ஜா சீட்ஸும் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்பாத்தி வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டு கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு மாவு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்குது. இந்த வேலைகள் மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாதனா தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சப்பாத்தி நூடுல் ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் விலாகில் ஒரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இது இன்றைக்கி தான் வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். சாப்பாடு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையோட கிச்சனையும் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி விட்டுடுவேன். இன்றைக்கி வந்து சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்து தொடச்சி தான் மட்டும் விட்டேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. கிச்சன் வேலை முடிஞ்ச கையோடவே ஈவினிங் சாதனா அப்போ பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து கட்டிகிட்டு இருந்தேன்.